ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், எந்த இடத்துல நமக்கு ஆப்ஷனுக்கான என்ட்ரி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று என்னால் வீடியோ போட முடியல, சம் பர்சனல் இஷ்யூவாக வெளில போயிட்டேன். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில். நிஃப்டியோட டே கேண்டிலில் இன்றைக்கி ஃபார்ம் ஆகிருக்கிற கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து மூவ் ஆகிட்டு இருந்த மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் லைனை ரிவர்ஸ் ஆகி ஆக்சுவலாக இந்த ப்ளூ லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ட்ரை பண்ணோம். பட் இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் திரும்பி இருக்குது. ஸோ நாளைக்கு வீக்லி க்ளோஸ், நாளைக்கு அதாவது எக்ஸ்பைரி டேவோட க்ளோசிங்கும் இந்த வெள்ளிக்கிழமை ட்ரேடிங்கும் க்ளோசிங் கன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்து ஃபர்தராக என்ன மாதிரியான மூவ் இருக்கும் அப்படிங்கிறத ஓவரால் வியூவில் அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம எப்போவும் அனலைஸ் பண்ணுற மாதிரி இன்னைய டேவோட ஹையை நான் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னைய டேவோட லோவை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த பாயிண்டில் தான் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஆரஞ்சு கலரில் இருக்கிறது ப்ரீவியஸ் வீக்கோட ஹைலோ, க்ரீன் கலரில் இருக்கிறது ப்ரீவியஸ் மந்தோட ஹைலே. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம 1 ஹவர் கேண்டில் வச்சுக்கிட்டு இதுக்குள்ளார என்ன மாதிரியான மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 1 ஹவர் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் என்னோட அனாலிசிஸில் எனக்கு பார்க்குறப்ப இந்த பேட்டர்ன் பார்க்குறப்ப தோன்ற பேட்டர்ன் என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்மேஷன் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, இது இன்னும் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நமக்கு நான் இது வரைஞ்சிடறேன் சொல்கிறாருங்க. ஸோ இது 1 ஹவர் கேண்டில் வந்துட்டுருக்குது. இந்த நெக்லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆனால் தான் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியும். சரிங்களா? அப்போ ரைட் ஷோல்டர் இந்த லெவலில் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது ஓவரால் வியூவில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டில் ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கிற ஜோன் மாதிரி எனக்கு தோணுது. ஜஸ்ட் இதை நான் உங்கள்கிட்ட ஒரு ரெஃபரன்ஸுக்காக சொல்கிறேன். பட் இந்த மாதிரி தான் நடக்கணுமா அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி நமக்கு நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதா, கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதாங்கிறத பேஸ் பண்ணி நம்ம பார்த்துக்க முடியும். எஃப்ஐஎஸ் 922 கோடிக்கு பையிங்கில் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். என்ன மாதிரியான கன்சிடரேஷனில் எஃப்ஐஎஸ் இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ நாளைக்கான ட்ரெண்டை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு 1 ஹவர் கேண்டில் பார்த்துட்டோம். 1 ஹவர் கேண்டில் நான் 15 மினிட்ஸ் மாற்றிக்கிறேன். 15 மினிட்ஸில் நாளைக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு பார்க்கலாம். நாளைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ கொஞ்சம் தெளிவாகவும் கரெக்டான என்ட்ரி மட்டும் எடுக்கிறப்ப தான் நம்ம ஈஸியான ப்ராஃபிட் எடுக்க முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதனால் கரெக்டான என்ட்ரிக்கு தேடுவோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் பாருங்கள். இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி இந்த ஹை இருக்குல்ல, இதை மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஜோன் இருக்குல்ல, இதையும் இந்த பாட்டம் ரிவர்ஸ் ஆச்சுல, இந்த ஜோனையும் நான் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஆட்டம், லோ ஹை எகெயின் லோ வந்திருக்கு. ஸோ ஹை போகணுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இன்னைய டேவோட ஹையும் இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப நமக்கு 19,850 இந்த ரீஜன் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இதே டவுன் ட்ரெண்டுனா இந்த எல்லோ லைன் பிரேக் அவுட் ஆகணும். அப்போ ஃபஸ்ட் டார்கெட் இந்த லெவலு, இதுக்கு அடுத்து கீழே இறங்குச்சுன்னா இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நாளைக்கு நிஃப்டிக்குள்ளார ஒரு மூமெண்டம் நம்மளால் ஈஸியாக ப்ரீட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த லைனையும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டால் கூட உங்களுக்கு ஓவரால் வியூவில் தெரியறது இதுதான். சரிங்களா? நீங்கள் இந்த இடத்துலேருந்து லைன் ட்ரா பண்ணால் இன்னும் கொஞ்சம் கட் ஆகும். இந்த இடத்துலேருந்து ட்ரா பண்ணிங்கன்னா இதே ஸ்ட்ரைட் லைன் தான் வரும். சரிங்களா? ஸோ அதனால தான் நான் இந்த இடத்த செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட்டை ப்ளூ லைன் வரைஞ்ச ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் நாளைக்கு கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா, இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்திங்கன்னா 19,778, ஹை லெவல் பார்த்திங்கன்னா 19,825 ரீஜன். ஸோ 19,800க்கு மேலே, இந்த ஹைக்கு மேலே 825க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப நீங்கள் 19,868லேருந்து 19,880, அதுக்கு அடுத்து இந்த ஹை லெவல் பார்த்திங்கன்னா 19,900 அந்த ஜோன் வரைக்கும் மேலே அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதே டவுன் ட்ரெண்டில் வரணுன்னா இந்த இடம் கட் ஆகணும். அப்போ 19,750க்கு கீழே ஸ்ட்ராங்காக மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப ஃபஸ்ட் டார்கெட்டாக 19,716யும் இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 19,650 வரைக்கும் ட்ரை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இப்போ டவுன் ட்ரெண்ட் இப்படி கண்டினியூ ஆக ஆரம்பிக்குதுன்னா நமக்கு அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் காட்டான்ல 1 ஹவரில்,
அந்த மாதிரியான மூமெண்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு கிளியராக நிஃப்டியோட ட்ரெண்டு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இப்போ நம்ம அப்படியே வந்து பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பேங்க் நிஃப்டிக்கு டே கேண்டில் வச்சிடுறேன். டே கேண்டில்லேருந்து நம்ம இதோட மூமெண்டம் பிடிச்சிட்டு வரலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்க ட்ரெண்டு வந்து இந்த எல்லோ லைன் வரைஞ்சிருக்கோம்ல, இதையும் கீழே இந்த லைனையும் இந்த சேனலில் தான் பேங்க் நிஃப்டி ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஹை எகெயின் லோ எகெயின் இப்போ ஹை போயிட்டு இப்போ நடந்துகிட்ருக்க மூமெண்டம் டவுன் ஆகிற பட்சத்தில் நமக்கு வந்து 45,450 ரீஜன் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லை மார்க்கெட் இந்த இடத்துல சைடு வேஸ் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, ஒரு 4 கேண்டிலுமே பாருங்கள் இந்த பெரிய பிக் கேண்டிலுக்குள்ளாரையே தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இந்த சைடு வேஸ் கண்டினியூ ஆகி இப்படி டவுன் ஆனால் கூட நமக்கு 45,650 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரியா, ஓவரால் வியூவில் இதே அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா இந்த கன்சால்டேஷன் ஜோன் இருக்குது பாருங்கள், இந்த ஹை 46,323க்கு 380க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப தான் நம்ம அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் தான் நம்ம வந்து அடுத்த லெவலில் கன்சிடர் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ ஓவரால் வியூ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளார ட்ரேட் பண்ணுறதுக்கு நாளைக்கு இன்றைய டேவோட லோவை மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்றைய டேவோட ஹையை மார்க் பண்ணிக்கிறேன். எதுக்காக இதை மார்க் பண்ணுறோங்கிறது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு வந்து இந்த பாயிண்ட் ஆக்ட் ஆகும். என்னோடய வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும். எத்தனை வாட்டி அந்த சப்போர்ட் ப்ரீவியஸ் டேவில் ஹையிலையோ லோலையோ வரப்போ மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டும் எடுக்கிறது. ஸோ அதனால தான் நம்ம வந்து அதை விடாமல் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். சரிங்களா, ஸோ இப்போ நான் வந்து 1 ஹவர் கேண்டில் வைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து 1 ஹவர் கேண்டிலில் நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இங்கேருந்து ஒரு ஹை ஒரு லோ எகெயின் ஹைங்கிறது, இது வந்து ஆக்சுவலாக கேப் அப்பில் ஓப்பன் ஆனது. பட் இந்த இடத்துல ஏதாவது சஸ்டெயின் பண்ணி நிற்க முடியாமல் என்னாச்சு, டவுன் வந்தது. இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வந்து பிரேக் அவுட்டு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் அடுத்தடுத்து கண்டினியூ ஆகிற பட்சத்தில் நமக்கு வந்து 46,162, அடுத்த ஸ்விங் வந்து 46,245, இதுக்கு அடுத்த ஸ்விங் வந்து 46,370. இந்த ரீஜன் வரைக்கும் மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பட் என்ன மாதிரியான மூமெண்டம் கொடுக்கலான்னா, இப்போ இந்த சேனல் சொன்னால இந்த எல்லோ லைனும் இந்த எல்லோ லைனும் இதுக்கு ஒரு சின்ன ரீடெஸ்ட் நடக்கணும்னா இந்த லெவல் வந்துட்டு புல் பேக் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கணும், என்ன மாதிரியான மூமெண்டம் நடக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுல. சரியா, ஸோ 1 ஹவர் கேண்டிலுக்குள்ளார நீங்கள் வந்து இந்த ட்ரெண்டை பிடிக்க முடியுதா பாருங்கள். ஓகேவா, இந்த ப்ளூ லைன் வரைஞ்சிருக்கேன்ல, இப்போ ஒரு லோ ஒரு ஹை இப்படி கன்சிடர் பண்ணுங்கள். லோ இப்போ எகெயின் ஹை போனால் இந்த லெவல் போகணும், அது வந்து 46,500 ரீஜனு. ஓகேங்களா, ஸோ இப்போ ஆல் டைம் ஹை லெவலில் இருக்கிறதா இதுக்கு மேலே மூவத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காமிக்குது. உடனே போயிடுமானா நீங்கள் வந்து ஒரு ஸ்விங்கை சொன்னல, இந்த ஸ்விங்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே இப்போ வந்து சப்போர்ட் எடுக்கணுன்னா அடுத்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த டேவோட லோ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஏன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, இந்த இடத்துல சப்போர்ட்டு எகெயின் இதுக்கு மேலே மூவ் ஆகணும். சப்போஸ் மேலே மூவ் ஆகாமல் இதுக்கு கீழே டவுன் ஆகுதுன்னா வீக்காக இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துக்கு கீழே பிரேக் அவுட் கொடுக்குற பட்சத்தில் அடுத்து இந்த எல்லோ லைனை தான் வந்து அது சப்போர்ட் எடுக்கும். சரிங்களா, இந்த மாதிரி மூமெண்டம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா, எப்படி மூவ் ஆகுது நாளைக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் கேண்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம நாளைக்கு என்ன மாதிரி ட்ரெண்டை ஃபாலோ பண்ணலான்னா, இதுக்குள்ளார ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கோங்க. இங்கே எப்படி நம்ம இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணோமோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு ட்ரெண்டு ஃபாலோ ஆகி போயிட்டுருக்கு. ஓகேவா, அதே மாதிரி பாட்டமில் இந்த லைன் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இன்னையோட டே ஹை பார்த்துங்க 46,099 இந்த ரீஜன் இருக்குது. இதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, அந்த 50 பாயிண்ட்ஸ் இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் அடுத்த ஸ்விங் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலையும் கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா 46,250 நாங்கள் சொன்னது. சரிங்களா, அதுக்கு அடுத்து மேலே மூவ் ஆகிறப்ப 46,370 அந்த ரீஜனை வந்து மார்க்கெட் கன்சால்டேட் ஆகி எகெயின் மேலே போய் ரீச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். இதே வந்து அப் ட்ரெண்டில் நல்லா மூவ் ஆக ஆரம்பிக்கிற பட்சத்தில். இதே டவுன் ட்ரெண்டுனா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகணும். அப்படி அது பிரேக் அவுட் ஆகுதுன்னா
எகெயின் 46,000 கீழே பிரேக் அவுட் ஆகணும். அப்படி பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நமக்கு வந்து கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேவோட லோ அது வந்து 45,800. ஸோ இந்த கேப் இருக்குல்ல, இந்த லெவலு இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி இந்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுதான் வந்து நம்ம 1 ஹவர் கண்டில் வரைஞ்ச ப்ளூ லைன் இங்கே வருது பார்த்தீங்களா கிராஸாக, இந்த ப்ளூ லைனோட சப்போர்ட் பாயிண்ட். இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட்டும் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுங்க, அடுத்து நம்ம வரைஞ்சிருக்கிறது 45,652 வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு உண்டு. ஸோ உங்களுக்கு இப்போ நிஃப்டியோட வியூவும் பேங்க் நிஃப்டியோட வியூவும் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இதில் இன்னும் வேறு ஏதாவது டேட்டா ஆட் பண்ணணுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது பார்க்கணுன்னாலும் எனக்கு கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த ஸ்டாக்ஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.